அவர் வந்து படத்தில் வந்து ஹீரோவாக இருப்பார், நிஜத்தில் வில்லனாக இருப்பார் அப்படிங்கிறது தான் தெரிய வருது. பேசிக் சென்ஸ் இல்லை, ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் மக்களுடைய ஒரு உணர்ச்சிக்கு காது கொடுத்து கேட்காத ஒரு முட்டாள் கூட்டமாக எப்படி தாவேகா அரசும் ஒன்றிய பாசிச பாஜகவும் இருக்காங்க அப்படிங்கிறது மிகுந்த மனவேதனைக்கு உள்ளான ஒரு விஷயமாக இருக்கு. ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட மத்திய அரசு, ஒன்றிய பாசிச பாஜகவோ இங்கே தமிழ்நாடு தாவேகா அரசோ முன் வராது. அப்படிங்கும் பொழுது எதற்காக இந்த அரசு, என்ன காரணத்திற்காக இன்னைக்கு ஆட்சியில் இவங்க இருக்காங்க? ஒரு பாகிஸ்தானை பார்க்குற மாதிரி வந்து இவங்க மாணவர்களை அடிக்கிறது, கழுத்தை திருவி போடுறது, அவ்வளோ காயங்களோட மாணவர்களை ஒரு ஈவு இரக்கமின்றி லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க. விடிய விடிய அந்த பசங்க வந்து ரோட்டில் படுத்து கிடக்குறாங்க. அதை கூட அவங்க நினச்சி பார்க்காம. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தொடர்ந்து நீட்டை திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்ப காலத்தில் இருந்தே 2010 கலைஞர் அவர்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் விலக்கு வாங்கியிருந்ததை முன் உதாரணமாக காட்டி அதை நீட்டுக்கு விலக்கு கேட்டிருந்தாங்க நம்மளுடைய தமிழ்நாடு மாநிலங்களில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் 2016 இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழுவிலேயே தீர்மானம் போட்டு எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் மோடியிடம் கொண்டு போய் லெட்டர் கொடுக்கறது, அமித்ஷா அவர்களை சந்தித்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது, தொடர்ந்து இளம் தலைவர் அவர்கள் கூட இளைஞரணி மாநாட்டில் தீர்மானம் போட்டு எங்களுடைய இளம் தலைவர் அவர்களே மோடி அவர்களிடம் லெட்டர் கொடுக்கறது, சட்டமன்றத்தில் சிறப்பு மசோதா போட்டு இதுக்காகவே வந்து எங்களுக்கு நீட் விலக்கு வேண்டும், எங்களுடைய மாநிலத்துக்காவது மட்டுமாவது கொடுக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்திட்டு வந்திருந்தாங்க. தொடர்ந்து இங்கே சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய அண்டை மாநில முதல்வர்கள் எல்லாத்துக்கும் 2 முறை இதுவரைக்கும் எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் கடிதம் எழுதி நீட் விலக்கு நம்மளுக்கு வந்து நம்ம பிள்ளைகளுக்காக பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு மாணவர்களுடைய உணர்வை புரிந்த ஒரு தந்தையாக இருந்து வந்தாங்க. இன்று மாணவர்களே பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு தன்னெழுச்சியாக இன்று அவங்க நீட்டை விலக்கு கொண்டு வரணும் மற்றும் இதுக்கான கல்வி அமைச்சர் வந்து பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்கிறத ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட மத்திய அரசு, ஒன்றிய பாசிச பாஜகவோ இங்கே தமிழ்நாடு தாவேகா அரசோ முன் வராது. அப்படிங்கும் பொழுது எதற்காக இந்த அரசு, என்ன காரணத்திற்காக இன்னைக்கு ஆட்சியில் இவங்க இருக்காங்க? தொடர்ந்து மாணவர்களை இவங்க வந்து ஏதோ வந்து ஒரு பாகிஸ்தானை பார்க்குற மாதிரி வந்து இவங்க மாணவர்களை அடிக்கிறது, கழுத்தை திருவி போடுறது, அவ்வளோ காயங்களோட மாணவர்களை ஒரு ஈவு இரக்கமின்றி லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க. விடிய விடிய அந்த பசங்க வந்து ரோட்டில் படுத்து கிடக்குறாங்க. அதை கூட அவங்க நினச்சி பார்க்காம வலுக்கட்டாயமாக சோனும் அவர்களை தூக்கிட்டு போகிறது. இவங்க எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் கொண்டு வராங்க, இந்த உண்ணாவிரத்தின் பொருள் என்ன அப்படிங்கிறது கூட சாதாரண ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல், பேசிக் சென்ஸ் இல்லை, ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் மக்களோடைய ஒரு உணர்ச்சிக்கு காது கொடுத்து கேட்காத ஒரு முட்டாள் கூட்டமாக எப்படி தாவேகா அரசும் ஒன்றிய பாசிச பாஜகவும் இருக்காங்க அப்படிங்கிறது மிகுந்த மனவேதனைக்கு உள்ளான ஒரு விஷயமாக இருக்கு. எங்களுடைய கழக தலைவர், திராவிட முன்னேற்ற கழக இளம் தலைவர் அவர்களும் எங்கு நீட்டுக்கு ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் நம்மளுடைய ஆதரவு உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்வதற்காக எங்களை இன்னைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. தொடர்ந்து மாணவர் அணியும் தமிழ் மாணவர் மன்றமும் எங்கு ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் நீட்டுக்கு எதிர்த்து நாங்கள் குரல் கொடுப்போம், ஆதரவு தருவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, அது எப்படின்னா அவர் வந்து படத்துல வந்து ஹீரோவா இருப்பாரு, நிஜத்துல வில்லனா இருப்பாரு அப்படிங்கிறது தான் தெரிய வருது. எப்படி இவருக்கு வந்து இவரை நம்பி ஓட்டு போட்டாங்க, இவர் ஹீரோ, இவர் வந்தோடனே அப்படி கோட்டையெல்லாம் இப்படி அடிச்சுக்கிட்டு வந்து அப்படியே நாட்டை திருத்திடுவாரு, மாத்திடுவாரு அப்படின்னு நம்பி
நம்பினாங்க இல்லையா, அதை அப்படியே தோல் உரிச்சு காட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு மாணவர்கள் மீது. இன்னைக்கு காலையில் எஸ்எஃப்ஐ பார்த்தீங்க அப்படின்னா ராஜரத்னம் எக்மோரில் அவங்க போய் அங்கே நிற்கிறாங்க. நின்று ஒரு கேங்கை ஆர்கனைஸ் கூட பண்ணலை. அதுக்கு முன்பாகவே வலுக்கட்டாயமாக எப்படி நாங்கள் ஜூன் 23 நீட்டுக்கு எதிர்த்து திமுக ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செய்யறதுக்கு காலையில் 6 மணிக்கு நின்ன எங்களுடைய அமைப்பாளர்கள் 4 பேர்த்த அப்பவே வந்து 6:30 மணிக்கு காலையில் கைது செய்யறாங்க. இவ்வளோ அராஜக போக்குங்கிறது எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டில் எந்த ஆட்சியின் பொழுதும் இருந்ததே கிடையாது. ஆர்ப்பாட்டம் அப்படின்னா அவங்களுக்கு இடம் ஒதுக்கி அந்த இடத்துல முறையாக அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. ஆனா அதை காது கொடுத்து கூட கேட்காத காது கேளா அந்த சோஃபா மாடல் அரசை நாங்க மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். ராகுல் காந்தி கைது போய் தாவேக வந்து அவர் கைதை கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மாணவர்களை கைது செய்யறாங்களே மேம், போராட்ட மாணவர்கள். இல்ல தாவேகா அந்த தலைவர் கண்டனம் தெரிவிச்சாரா? டைரக்டா முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சாரா இல்ல ஐடி விங்ல இருந்து கண்டனம் தெரிவிச்சாரா? இதை நீங்க புரிஞ்சுக்கணும், தெளிவா நீங்க கேளுங்க. பத்திரிகையாளர்கள் தாவேகா தலைவர் தமிழ்நாடு முதல்வர் வாயை திறந்து ராகுல் காந்தி அவர்களுடைய கைதுக்கு கண்டனம் அப்படின்னு எங்கேயாவது பதிவு பண்ணியிருக்காரா? தாவேகா ஐடி டீம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஐடி டீம் ஒரு பதிவு போடுறதுக்கும் ஒரு தமிழ்நாடு முதல்வர் ஒரு கூட்டணியில முதன்னு எங்களை விட்டு ஓடி போன ஒருத்தருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதே வந்து எங்களுடைய கூட்டணியில் இருக்கும் பொழுது நாங்கள் எவ்வளோ மரியாதையாக எவ்வளோ அன்பாக அவங்களை நடத்தினோம். இன்றைக்கு எப்படியான ஒரு கூட்டணியில் போய் இருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு அவங்களால புரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.